ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் வந்து ரியல் வார்க்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். ஸோ 7th ஹில், இதுதான் அந்த 7th ஹில் கைஸ். இப்போ வந்து போட்டி பார்த்தீங்கன்னா எனக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரக்கருக்கும் என்ன போட்டின்னா, இங்கேருந்து சிங்கிள் ஸ்டிச்சில் மலை மேலே இருந்து கோயிலுக்கு ஏறணும். நாங்கள் பார்க்கலாம் அவரா நம்மளான்னு. வரப்போகிற வீடியோ பார்த்து கைஸ், சங்கு சத்தம் கேட்குறதுல அப்படிதான் இருக்கும் கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக வெள்ளையங்கிரியோட அடிவாரத்தில் இருக்கோம். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாப்லேருந்து டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 60 ரூபா டிக்கெட்டு. ஸ்பெஷல் பஸ்ஸுன்னாங்க. ஸோ நார்மல் பஸ்ஸில் எவ்வளோ வரும்னு தெரில. ஸ்பெஷல் பஸ்ஸில் வந்து 60 ரூபா. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் கைஸ். ஈசா தாண்டி வந்தீங்கன்னா நீங்கள் அடிவாரத்துக்கு வரலாம். இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. ஓகே கைஸ், வாங்க நம்ம தடிக்குச்சி வாங்கிட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணுவோம். 7 மலை கைஸ். அதே மாதிரி இப்போ வந்து நாங்கள் ஸ்லிப்பர் போடுறதில்ல, நானும் மேரா பிரதரும் தான் கிளம்புறோம் கைஸ். வண்டியெலாம் வந்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாலியாக. வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் கைஸ். நம்ம இப்போ வந்து கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ வந்து இதான் பார்த்தீங்கன்னா தடி வாங்குற இடம். ஒரு தடி வந்து 30 rupees. ஸோ வாங்க போயிட்டு தடி வாங்கலாம் கைஸ். பார்த்திங்கன்னா தடி தான் ரொம்ப முக்கியமானது, பார்த்து சூஸ் பண்ணுங்கள். 7 மலையிலையும் நம்ம உயிரை காப்பாற்ற போகிறது அதுதான். தடி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும், அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கணும் கைஸ். ஸோ நீங்கள் நிறையா எடுத்து செக் பண்ணி வளையாமல் இருக்கா நேராக இருக்கா எல்லாமே பார்த்து வாங்குங்க கைஸ். உள்ளே பார்த்திங்கன்னா வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ விரிசல் இல்லாமல் வாங்குங்க கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம இந்த தடி தான் வாங்கியிருக்கோம், 30 rupees கைஸ். பார்த்திங்கன்னா இங்கே கடைங்க இருக்குது. இங்கேயே உங்களுக்கு வேணுங்கிற மிட்டாய், சாக்லேட்டு, பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு, டார்ச் லைட்டு முக்கியமாக எல்லாமே வாங்கிக்கோங்க கைஸ். மேலே அந்தளவுக்கு வசதி இருக்குமான்னு தெரியாது. மேலே வந்து மெடிக்கல் செக்கப் கூட பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து மெடிக்கல் செக்கப். பார்த்திங்கன்னா இதான் கைஸ் நம்ம ஸ்டிக்கர். சரி ஓகே, வாங்க சாமி கும்பிட்டு ஏற ஆரம்பிக்கலாம் கைஸ். இங்கே பாருங்கள், எல்லோரும் மலை ஏறிட்டு வந்துட்டு டயரில் படுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா அன்னதானம் வந்து எப்போயுமே போட்டே இருப்பாங்க கைஸ். காலையில், மதியானம், நைட்டு. ஸோ எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். நம்மளும் போயிட்டு வந்து இப்படி தான் இருப்போம்னு நினைக்கிறேன் கைஸ். பார்ப்போம். நல்லா இந்த பேசிகிட்டு இருக்கான் அப்படி தானே பார்க்குறீங்க. வெயிட் அண்ட் சீ கைஸ். நம்ம உடம்புல எவ்வளோ ஸ்டாமினா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருவோம் அந்த டைம். ஆல்ரெடி நம்ம தலைமலை வீடியோலாம் போட்டிருப்போம், அது ஏறி இருக்கோம். ஆனால் அது அதோட ஒரு மலை தான், இதோட 7 மலையில் ஒரு மலைங்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கோயில், தமிழ்நாடு வனத்துறை. வாங்க அப்படியே போவோம் கைஸ். இங்கே வந்து நம்மளை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. வாட்டர் பாட்டில் இருந்ததுன்னா 20 rupees டோக்கன் போட்டுக்கணும். திரும்ப ரிட்டன் வந்து நம்ம அந்த பாட்டில் கொடுத்த காமிச்சோம்னா நமக்கு அதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு நம்மக்கிட்ட அமௌண்ட் ரிட்டன் பண்ணிடுவாங்க. பிஸ்கெட்டு, சாக்லேட்டு எது இருந்தாலுமே கவர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு பேப்பரில், நியூஸ் பேப்பரில் வந்து மடித்து தருவாங்க. அதுதான் நம்ம மேலே போய் அதை யூஸ் பண்ணிக்கணும் கைஸ். ஸோ நீங்கள் வரவங்க அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வீட்லேயே அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு வந்துடுங்க கைஸ். இதுதான் கைஸ் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ திருநீர் வச்சுட்டு நம்ம அழகாக கிளம்பிட்டோம் கைஸ். ஏற ஸ்டார்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்லாம் நிறைய பேர் கீழே இறங்குறவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்கணும்னு கூட அவசியம் இல்லை கைஸ். ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது கைஸ். சேர ஸ்டார்ட் ஆனவுடனே ரைட் சைடு வந்து ஒரு சின்ன பாதை மாதிரி ஒன்று வரும். ஸோ அதை உங்களுக்கு காட்டுறேன். அதில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி சின்னதாக ஒரு கோயில் இருக்கும். ஸோ வந்து சாமி கும்பிட்டு போங்க கைஸ். டைம் இருந்தால் வந்து கும்பிட்டு போங்க.
மினி பூஜை பண்ணிகிட்டே இருக்காங்க கைஸ். கைஸ் ஏற ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு 25 ஸ்டெப்ஸில் ரைட் சைடில் ஒரு ஒத்தையடி பாதை போகும் கைஸ். அதுக்குள்ளே தான் அந்த டெம்பிள் இருக்குது கைஸ். இது வந்து ஃபஸ்ட்டு ஹில்ஸோட ஒரு கால்வாசின்னு சொல்லலாம். ஸோ இங்கேயே லைட்டாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு உக்காந்தாச்சு கைஸ். ஃபஸ்ட்டு ஹில்ஸோட ஒரு 3/4 வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, கீழே இருக்க ஊர்லாம் கொஞ்சம் நீட்டாக தெரியுது கைஸ். அழகாக இருக்குது, நல்லா சீனிக்காக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு கேப்சரை போடுவோன்னு சொல்லி எடுத்தாச்சு கைஸ் வீடியோ. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மலையை க்ராஸ் பண்ணிட்டோம். ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்டெப். இந்த கோயில் வந்தால் தான் நம்ம இப்போ நான் காமிச்ச கோயில் வந்தால் தான் ஃபஸ்ட்டு மலையை நம்ம ரீச் பண்ணதாக அர்த்தம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மலையை க்ராஸ் பண்ணிட்டோம் கைஸ். இன்னொன்று செகண்ட்லேருந்து 6 வரைக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்காதாம்மா என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். ஓகே கைஸ், ஸ்டே ஃபஸ்ட்டு மலை கிராஸ் பண்ணோன்னே அங்கே ஒரு டெம்பிள் இருக்கும், வெள்ளி விநாயகர் சொல்லிட்டு. ஸோ அதை கும்பிட்டிங்கன்னா இங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணால் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கைஸ். ஓ இதுக்கப்புறம் வந்து இந்தளவு கஷ்டம் இருக்காதுன்னாங்க. பட்டையெல்லாம் போட்டாச்சு. நம்மகிட்ட இருட்டிச்சு கைஸ். இப்போ கரெக்டாக நம்ம ஒரு 5 o'clock ஏற ஆரம்பித்தோம். இப்போ வந்து 6:30 ஆயிடுச்சு. ஃபஸ்ட் மலை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அப்படியே போவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா மணி இப்போ வந்து ஒரு 7 o'clock கிட்ட இருக்கும். ஃபுல்லாக இருட்டிருச்சு கைஸ். பாருங்கள் இதாக இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா இது 2வது மலையில் இருக்க அழுக்குப்பாறையில் வந்து ஸ்டெப்பு மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு ஸ்டெப்பாக வச்சு போகணும் கைஸ். இந்த குச்சி மட்டும் இல்லைன்னா நம்ம கதை முடிஞ்சிருங்க கைஸ். நம்ம பிரதர் பின்னாடி வராது. கைஸ் இப்போ நம்ம வந்து 2வது மலை தான் ஏறிக்கிட்டு இருக்கோம். 2வது மலையில் 2 இடத்துல கடைகள்லாம் இருக்குது. கைஸ் 2வது மலையோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சொனை இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு கீழே தண்ணி பிடிக்காமல் விட்டிங்கன்னா திரும்ப இங்கே வந்து மட்டும்தான் உங்களால் தண்ணியே பார்க்க முடியும் கண்ணில். ஸோ வேணுங்கிற தண்ணியை நீங்கள் இங்கேயே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டு சித்தர் குகை கைஸ். இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 6000 அடி. கடல் மட்டத்திலேருந்து 6000 அடி உயரத்தில் இருக்குது கைஸ். நம்ம அந்த 6000 அடி ஏறினா தான் நம்மளால் சிவனையே தரிசிக்க முடியும் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஏறிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து 3வது மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். வந்து கடைகள் இருக்கிறது. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு மலை மட்டும்தான் கஷ்டமாக இருக்குன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. திரும்ப செகண்ட் மலை கிராஸ் பண்ணி அந்த பாம்பாட்டு சித்தர் குகை அதெல்லாம் கிராஸ் பண்ணோன்னே திரும்ப ஃபஸ்ட் மலை மாதிரியே ஸ்டெப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னாலும் விழக்கூடாது கைஸ். வாங்க போய்கிட்டே இருக்கு கைஸ். 3வது மலை எண்டிங்கில் தான் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது கைஸ். அதுவும் ரொம்ப நார்மல், என்ன சொல்கிறது, நார்மலான கிரவுண்ட் மாதிரி இல்லை. இதுவும் லைட்டாக ஸ்லோப்பாக தான் இருக்குது. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 3வது மலையில் ஏறிட்டு இருக்கோம். 2 மலையை தாண்டி நம்ம பாம்பாட்டு சித்தர் குகையை பார்த்துருப்போம். ஸோ வாங்க 3வது மலை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி என்ன சித்தரா ஒட்டன் சித்தரை பார்க்க போகிறோம்.
இப்போ வந்து சமையல் பண்ணி பார்த்தோம். சும்மா ஒரு பைப் மாதிரி போட்டுருக்காங்க. அது வேணுங்க அப்படின்னு சூப்பராக இருக்குது. பேஜ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4வது மலையை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெரிய பக்கம் லைட்டு அதுதான் வந்து ஈஷா அப்படி தான் சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் நம்பணும். ஸோ 4th முடிஞ்சு 5th போயிட்டோம்னா கொஞ்சம் நார்மலாக இருக்குமாம்மா, லேண்டு நடந்து போகிற மாதிரி. ஸோ அங்கே ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் நம்மளை மலையிலேருந்து ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. என்ன தான் பண்ணுறாங்கன்னு பாருங்க. ஸ்டேட்யூன். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 9:22. நம்ம 7வது மலையிலேருந்து பார்க்கலாம். ஈஸாவை பார்த்து நின்றுட்டுருக்கோம் கைஸ். கரெக்டாக நம்ம வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணோம். இந்த இதுலேயே 5 o'clock ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பொறுமையாக ஏறி 4வது மலை வந்து 9:22க்கு வந்திருக்கோம். இப்போ 23 ஆயிடுச்சு. வாங்க போக அடைச்சி இங்கே பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5வது மலை நடக்க ஆரம்பிச்சிட்டோம். 5வது மலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலான இதாக தான் இருக்குது. ஸோ போக போக ஏறும்னு நினைக்கிறேன் கைஸ். அப்பாடா சாட்டிஸ்ஃபை ப்ரோ. பொங்கல் இங்கே வந்து ஒரு 2 ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க. இவங்க 2 பேர் தான். ஸோ வாங்க கைஸ் கண்டினியூ பண்ணுவோம். 5வது மலைன்றதுலாம் ஒட்ட சித்தர் காப்பியை பார்க்கலாம். 6-7 போகலாம். அவ்வளோதான் இப்போதைக்கு நம்மளோட டாஸ்க். கரிமண்ணை பார்த்தீங்கன்னா கருப்பு மண்ணு அப்படி ஃபீட் அப்சர்வ் பண்ணுங்க. இதெல்லாம் அந்த புல்லு மேலே நடந்து போனீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போகணுங்கிறது இருக்கு. அந்த டைமில் 11 டைம் உங்களுக்கு கல்வி வச்சு பயப்பட்டு சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம கழித்து பார்க்கலாம். சாமி வந்து உங்களுக்கு சாமி ஹெல்த் நல்ல முக்கியம். ரைஸ் இப்போ வந்து 5வது மலை நம்ம முன்னாடி காமிச்ச மாதிரி சமதள பகுதியில் கைஸ் போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து நிலம் நடந்து போகிறதுனால ஒரே புழுதியாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11:24. ஸோ 5 மணிக்கு நடக்க ஆரம்பித்தோம். நிறைய இடத்துல உட்காந்தோம் கைஸ். பொறுமையாக ஏறி வந்தோம். டீமோட வந்தோம். இது சேர்த்த டீம் இல்லை, தானாக உருவான டீமு. ஸோ ஐ திங்க் 6வது மலை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். செம்மையாக இருக்குது கைஸ். மேலே சில்லுன்னு கிளைமேட்டு, அப்படியே இங்கே ஒரு நிலா. ஆக்சுவலாக இந்த ஒட்டன் சித்தங்கிற ஒரு இந்த ஸ்டெப்ஸ்லாம் க்ரியேட் பண்ணாங்கல்ல, ஸோ அவங்களில் ஒருத்தராமா. அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்ப இறந்துட்டாருன்னு தெரில. ஸோ அப்படியே இங்கேயே ஒரு சமாதி மாதிரி க்ரியேட் பண்ணிட்டாங்க. அங்கே போய் பார்ப்போம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒட்டன் சித்தரோட சமாதி. ஸோ அப்படியே கும்பிட்டு கிளம்பலாங்க. ஆலு சப்பாத்தி சாப்பிட்றோம் கைஸ். இவர் தான் டொனேட் பண்ணது. போட்டுங்க அப்படியே தொட்டுங்க. இப்போ கரெக்டாக நம்ம வந்து 6வது மலை ஸ்டார்டிங்கில் தான். ஊருகா ரைஸ் இப்போ நம்ம கரெக்டாக 6வது மலை ரீச் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே இறங்க உள்ள மலை ஃபுல்லாக கீழே மண் வந்து புழுதி மண்ணாக இருக்குது கைஸ். அதனால் யார் நடந்து போனாலும் ஒரே புழுதியாக பறக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் வீடியோ குவாலிட்டி லைட்டாக லோவாகிடுது.
கைஸ் பார்த்தீங்கன்னா இதான் வந்து பீமன் களி உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து 5வது மலையோட எண்டிங்கில் இருக்குது. ஸோ 6வது மலையில் ஒரு சொன்ன இருக்கும் கைஸ். அதை தாண்டிட்டா 7வது மலை நம்ம டைரெக்டாக போயிடலாம். போயிட்டு சிவபெருமானை தரிசிச்சிடலாம் கைஸ். அவ்வளோதான், நாங்கள் போகலாம். இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது கைஸ். காற்று சும்மா ஜில்லுன்னு வருது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 6வது மலையில் ஒரு 2 கட்டு பிரியும். பீமன் சீடை இதுக்கு வந்து பீமன் சீடையாங்க கைஸ். அது நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பீமன் களி, இது பீமன் சீடை கைஸ். இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அதில் போகணும். எதுவும் கஷ்டம் சும்மா தான் சும்மா ஒரு ஒன்றும் இல்லை. லெஃப்ட் சைடு போனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமாம்மா, ரைட் சைடு போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா. இந்த பீமன் களி உருண்டை கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க கைஸ். நான் வயசானவங்க இருந்தால் ரைட் சைடு போய்க்கோங்க. எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் இந்த வழியிலே போகலாம் கைஸ். இங்கே இருந்தால் நம்ம வந்து 7வது மலை ஸ்டார்ட் ஆகுது. ரைட்டு மேலே ஏறுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து 7வது மலை கைஸ். இப்போ நம்ம ஆண்டி சொன்னைக்கு வந்துட்டோம். ஸோ நல்லா குளிச்சிட்ருக்காங்க பாருங்க. கைஸ் இது வந்து பார்த்திங்கன்னா 6வது மலையில் இருக்கிற சிவபெருமான் கோயில். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஆண்டி சொன்னைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. ஆண்டி சொன்னையில் குளிச்சுட்டு எல்லாருமே இங்கே வந்து சாமி கும்பிட்டு தான் 7வது மலைக்கே போவாங்க கைஸ். ஸோ அந்த ஆண்டி சொன்னையில் குளிச்சிங்கன்னா உங்களுக்கு டயர்டே போயிடும் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ஆண்டி சொன்னை ஜில்லுன்னு இருக்கு கைஸ் தண்ணி. பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான பிளேஸ், ஆண்டிசன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்தா வந்து 7th ஹில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருமே குளிக்கிறாங்க கைஸ். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நம்ம தலையில் மட்டும் தண்ணி தெளிச்சிக்கலாம் கைஸ். எதுக்கு, ஆல்ரெடி நம்ம கோல்டு வந்தாலும் நமக்கு தான் ஃபஸ்ட்டு வரும், கொரோனா வந்தாலும் நமக்கு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அங்கே பாருங்கள் ஃபாரின் கார் மாப்பிள்ள இருக்கிறார். ஃபாரின் தாத்தா. ஆக்சுவலாக ஆண்டி சொன்னையில் குளிச்சாதான் டயர்ட்லாம் போகுவாங்க. ஆனால் எனக்கு அங்கே போனோன்னே டயர்ட் போயிடுச்சு கைஸ். ஆனால் நான் டயர்டாகவே ஆகல. ஆனால் இவர் தான் நம்ம ட்ரிப் ஆர்கனைசர், பிளானர். நம்மளை வெயிட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கிறாரு. நீ சொல்லுங்க டேய் வீடியோ பார்த்துலாம் வராதிக்கடா. இல்லை தம்பி சொன்னா அப்படி பாருங்க. இல்லை ஆண்டி சொன்னையப்பா வந்து குளிச்சாதான் எல்லாத்துக்கும் டயர்டு போகுமாம்மா. ஆனால் எனக்கு அதை பார்த்ததுமே டயர்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அதான் வந்து ரியல் வார்க்குள்ள என்ட்ரி ஆகிறோம். ஸோ 7th ஹில் அதுதான் அந்த 7th ஹில். கீழே இருந்து ஒரு மலை 6 மலை ஏறினது இல்லாமல் இங்கே இருக்க ஒரு மலையும் ஏறினா தான் கைஸ் சிவனை பார்க்க முடியும். ஸோ the only war, me versus me.
கைஸ் இங்கே 7வது மலை யார் தண்ணி வேணா இங்கே கீழே தண்ணியில சொன்னார் கைஸ் வாட்டர் பாட்டில் நம்ம டோக்கன் போட்டுருவோம் கைஸ் 20 rupees இந்த வாட்டர் பாட்டில் கொண்டு போய் கீழே கொடுத்தா தான் நமக்கு அந்த மணி கைஸ் பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து தாந்தோன்றி விநாயகர். கைஸ் இப்போ வந்து போட்டி பார்த்தீங்கன்னா எனக்கும் ப்ரொஃபஷனல் ட்ரக்கருக்கும் என்ன போட்டினா இங்கேருந்து சிங்கிள் ஸ்டிச்சில் மலை மேல இருந்து கோயிலுக்கு ஏறணும். நாங்கள் பார்க்கலாம் அவரா நம்மளான்னு. சேலஞ்ச் அக்செப்ட். ஆனால் இங்கே பாருங்க கைஸ் பாதை ஃபுல்லாக ஒரே என்ன ஆனா நான் சேலஞ்சு விட்டு நான் பேக்கெலாம் வரல. ஆமாம் சேலஞ்ச் அக்செப்டட் தான். ஆனால் இங்கே இருக்க பாதையை பற்றி மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? இங்கே பாருங்க பாதையே கிடையாது. ஆமாம் ஒரே கல் தான். சறுக்குனா கரணம் தப்பினால் மரணம். இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதோட ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஃபஸ்ட்டு மணியாவது படியில் இருந்துச்சு அங்கே போகிறோம். இவ்வளோ மலை ஏறிட்டு இது வேறு பார்த்தே இருப்பாங்க அப்படின்னு அழுக்குது. தேவைப்படாது. பாதியில் இருக்கும் வேற ஒரு காற்று செம்மையாக நேச்சர். இதுதான் நேச்சர். எனக்கு தூரம் கஷ்டப்பட்டு ஏறி வந்ததுக்கு ஒர்த்து. காற்று சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கொஞ்சம் வடிவனாச்சு போங்கண்ணா. ஃபுல்லாக பண்ணியாக இருக்குது. இல்லை அந்த இடத்துல நிற்கிறாங்க. 7வது மலையில் முக்கால்வாசி இருக்கும். பின்னாடி ஒரே ஒரு பாறை தான் வச்சுருக்கு. பின்னாடி தான் சாமி இருக்குது. பார்த்தோன்னா ஸோ ரீல்ஸு வீடியோலாம் பார்த்து வராதிங்க. நாக்கு தள்ளி விடும். பாருங்க பாதி வெளில ஒன்று 6 மலை வரைக்கும் ஓகே கைஸ். ஆனால் 7வது மலை ஒன்று இருக்குது. அங்கே தான் நம்ம உயிர் போகிறது. ஃபுல்லாக ஒரு ஸ்டெப் இல்லை, ஒரு பாதை இல்லை. ஃபுல்லாக கல்லுக்கெல்லாம் ஏறி வரும். கல்லுக்கல்ல சின்ன கல்லுக்கு ஒரே பெரிய வழுக்கு போகிற மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஸ்லிப் ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம் கைஸ். ரொம்ப பார்த்து பத்திரமா வாங்க வர மாதிரி இருந்தால். இல்லைன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு தூங்கணும். அங்கே தான் கைஸ் அந்த கல்லுக்கு பின்னாடி தான் சாமி கோயில் இருக்குது. அந்த லெஃப்ட் சைடு போனீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேயும் வேணால் நீங்கள் போயிட்டு ஓகே ஸ்டேட் போய் சாமி அந்த எனர்ஜி எப்பயுமே எனர்ஜி. கைஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 7வது மலை மேலே ஏறிட்டோம் கைஸ். அவ்வளோதான். இனிமேட்டுக்கு அப்படியே சாமியை பார்க்க போகலாம் கைஸ். நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்களோட போட்டி வச்சுட்டு போட்டியில் இவர் தான் வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணிட்டாரு. ஆமாம் நம்ம வந்து
சுமாராக ஒரு மணி நேரம் லேட்டு கைஸ். 1.5 மணி நேரம். சாரி 1.5 மணி நேரம். Guys, 5 மணிக்கு ஆரம்பிச்சோம். மணி பார்த்தீங்கன்னா 2. இப்போ வந்து நம்ம 5 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு வந்திருக்கோம். ஒரு 9 hours கிட்ட வந்து கைஸ். ரொம்ப பொறுமையாக ஏறணும். டயர்லாம் அவ்வளோவா இல்லை. ஆனால் 7வது மலை மட்டும் கொஞ்சம் நாக்கு தள்ளிடுச்சு. ஸோ அங்கே மட்டும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வந்துடுங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம சிவனை தரிசிக்க வந்துட்டோம் கைஸ். ஸோ வாங்க போய் சாமியை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. கைஸ் கரெக்டாக நம்ம மேலே வந்தோடனே மேலே ஃபுல்லாக பவர் கட் ஆகிச்சாட்ருக்கு கைஸ். ஒரே இருட்டாக தான் இருக்குது. நாங்களே சாமியெலாம் லைட் அடித்து தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்குள்ளே தான் சிவன் இருக்கார். அங்கே மட்டும் லைட் போட்டிருக்காங்க கைஸ். எப்படியோ நம்ம சிவனை தான் பார்க்க வந்தோம். அதை நம்ம மனசு திருப்தியாக பார்த்துட்டு போகலாம் கைஸ். அப்படி நடந்து போ வேண்டாம். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. கைஸ் நம்ம சாமி பார்த்து வந்துட்டோம். உங்களுக்கு தான் தெரியும். மறப்ப வீடியோ பார்த்து கைஸ். சங்கு சத்தம் கேட்குறதுல அப்படிதான் வேறு தோணும். என்ன சொல்றதுன்னு தெரியல கைஸ். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கைஸ். நம்ம சாமி கும்பிட்டு கீழே வந்தோடனேயே மேலே கரண்ட் வந்துருச்சு கைஸ். ஃபுல் லைட்டு போட்டாங்க பாருங்கள். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த சீனை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. சாமி பார்த்துட்டு வந்த உடனே எல்லாத்து ஃபேஸ்லையுமே ஒரு சந்தோஷம் தெரியுது கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து சிவபெருமான் இருக்கிற மலை உச்சி. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பி வந்துட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6th ஹில்லில் வந்து ஏறிட்டுருக்கோம். ஏறினதுக்கப்புறம் திரும்ப இதுலேருந்து இறங்கி திரும்ப நார்மலாக திரும்ப இறங்க ஆரம்பிக்கணும். கைஸ் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறும்போது பார்த்த ஒட்டன் சித்தரோட சமாதி. ஸோ திரும்ப ஒரு தடவை சாமி கும்பிட்டு அப்படியே கீழே இறங்கலாம் கைஸ். கைஸ் அதே மாதிரி அந்த 7வது மலையிலேருந்து இறங்குறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்குங்க. அது ஃபுல்லாக மண் பாதை தான். ஏறுறப்ப ஃபுல்லாக கல் பாதையாக இருக்கும். இறங்குறப்ப ஃபுல்லாக மண் பாதை. மண் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் இழுத்து விட்டுருங்க கைஸ். பார்த்து இறங்குங்க கைஸ். வெள்ளையங்கிரி மலையிலேருந்து இறங்கும்போது ஸோ அழகான சன்ரைஸ். இதை நாங்கள் மேலேருந்து பார்க்கலான்னு தான் பார்த்தோம். ஸோ இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். வெயில் வந்துடும், நம்ம செப்பல் போடாமல் போனதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அப்படிங்கிற காரணத்தினால ஸோ வர வழியில் நாங்கள் சன்ரைஸை பார்க்குறோம் கைஸ். கண்டிப்பாக வேறு லெவல் கைஸ். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேலே இருந்து கூட பாருங்கள். கண்டிப்பாக செப்பல் ஷூ ஏதாச்சும் போட்டு போங்க, இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவீங்க கைஸ். கைஸ் நம்ம இறங்க ஆரம்பித்து சன்ரைஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:08 ஆகுது. சரியான டயர்ட் கைஸ். இங்கே பாருங்க பாதை. போவோம் கைஸ். இது வந்து நம்ம ஏறும்போது பார்த்த பாம்பாட்டி சித்தர் குகை. ஸோ எல்லாருமே இங்கே சாமி கும்பிட்டு தான் கைஸ் மேலே போவாங்க. ஸோ ஒவ்வொரு கோயிலுமே ஒவ்வொரு மலை ஏறினதுக்கான ஒரு அடையாளம், ஒரு சந்தோஷமாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க கைஸ். கைஸ் எப்படியோ நம்ம 2வது மலைக்கு வந்துட்டோம், வழுக்குப்பாறை. ஸோ நைட்டு ஏறுறப்ப வந்து அவ்வளோ கஷ்டம் தெரியல கைஸ். ஆனால் பகலில் இறங்குறப்ப நம்ம எதிரியாலாம் ஏறி போனோம் அப்படி இருக்குது கைஸ். கைஸ் இதுதான் வந்து 2வது மலையோட எண்டிங்கில் இருக்கிற வெள்ளை விநாயகர் கோயில். ஸோ ஒரு சந்தோஷம், மன நிறைவாக இருக்குது கைஸ்.
இன்னும் ஒரே ஒரு மலை தான் இருக்குது, வாங்க இறங்கிடலாம். கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி முடிக்க போகிறோம். ஸோ இந்த குச்சிலாம் அவங்க போட்டுக்கிறத பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு கைஸ். அப்பாடா கீழே வந்துட்டோண்டா அப்படி இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து நிறைய பேர் ஸ்டிக்கை போட்டுறாங்க. வேறு யாராவது ஏறவங்களுக்கு வந்து நல்ல ஸ்டிக்காக இருந்ததுன்னா பார்த்து எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். ஸோ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொன்னார்னா, அதை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு பூஜை பண்ணுவாங்க, சாமி கும்பிட்ற இடத்துல வச்சுக்கோங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டிக்கை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் கைஸ். ஸோ நம்ம வச்சு சாமி கும்பிடலாம் கைஸ். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம கீழேயே வந்துட்டோம் கைஸ். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா காவடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க எப்படி கேஸ் எடுத்துகிட்டு போவாங்க எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. எப்படி ஒரு 2 கையில் வச்சு ஒரு கையில் ஸ்டிக்கு பிடிச்சிக்குவாங்களா, ஒரு கையில் காவடி பிடிச்சிக்குவாங்களா, ஸோ எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் கைஸ். கைலாசநாதனுக்கு கைலாசநாதனுக்கு நல்ல விநாயகனுக்கு நல்ல விநாயகனுக்கு நல்ல விநாயகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஆறுமுக காவடிக்கு ஆறுமுக காவடிக்கு ஆறுமுக காவடிக்கு 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 ப்ளீஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இறங்கிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆகுது. ஸோ இங்கே வந்து ஏதோ காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க போன மேலே. ஸோ அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கைஸ். கைஸ் அப்படியே பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டுருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மலை ஏறிட்டு இறங்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக சிவனோட அருள் நம்ம வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு தர சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன் கைஸ். ஸோ யாரும் ஃபீல் பண்ணாதீங்க வர முடியலேன்னு. நீங்கள் யார் யாரெல்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ அத்தனை பேர்த்துக்கு அருள் கிடைச்சிரும் கைஸ். நம்ம கோயிலுக்கு முன்னாடி இருக்கோம், கீழே இருக்க கோயிலுக்கு. ஸோ மெடிக்கல் கேம்ப் இருக்குது கைஸ். என்ன நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, ஏறணும் ஏற மாட்டான்னு தெரியலாம், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் மெடிக்கல் கேம்பில். அவ்வளோதான் கைஸ், முடியும் என்னாலேயே முடியும்னு சொல்லிட்டு முடிச்சு காமிச்சிட்டு கைஸ். அதே மாதிரி மேலே வந்து யாரும் குப்பையெல்லாம் போடாதீங்க. இங்கே டோக்கன் போட்டு தான் அனுப்புகிறாங்க வாட்டர் பாட்டிலுக்கு. ஆனால் இங்கே அவ்வளோ வாட்டர் பாட்டில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயே கடையெல்லாம் இருக்குது, அங்கேயே சேல் பண்ணுறாங்க. ஸோ அங்கேயே வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே தூக்கி போட்டு வந்துடுறாங்க கைஸ். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நம்ம பார்த்துருப்பீங்க ஒருத்தர் வந்து ஒரு பாட்டிலெலாம் எடுத்து குப்பையெல்லாம் எடுத்து கீழே கொண்டு வந்துருக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி எடுத்து வராட்டி கூட பரவாயில்ல, குப்பை போடாமல் இருங்க, அது போதும் கைஸ். சரி ஓகே, இன்னொரு பெஸ்ட் வீடியோவோடு நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாத்துக்கும் பாய்.